வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதுமே யோசிக்கக்கூடிய விதம் என்பது யாருக்கும் புரியாத ஒரு விதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போதுமே புதுமையாக யோசிப்பீர்கள். அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால சில உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே மற்றவங்க ஒரு மாதிரி நினைக்காங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமான நிலைமையில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைவருக்கும் புரியாது. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில அது பிடிக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் இப்படி நடந்து கொள்வது எனக்கு பிடிக்கவில்லை என்று சில உறவுகள் கூட உங்களுடைய மூஞ்சிக்கு முன்னாடி கூறி விலகிய சில உறவுகள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. நீங்க மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சித்தாலுமே அவங்களுக்கு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எதனால இப்படி பண்றீங்க அப்படின்னு கூற நினைத்தாலும் சில உறவுகளுக்கு அது புரியாமலே தாங்க இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில முழுமைக்காக எதுவுமே வேலைக்காக இருக்காது. நீங்கள் முயற்சி செய்ய நினைத்தாலும் பல விஷயங்களை கூற நினைத்தாலும் சிலர் அதனை புரிந்து கொள்ளாமல் தவறாகவே நினைத்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். நீங்க இதனால உங்களுக்குள்ள நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் பண்றது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்கி, அது மட்டும் இல்லாம நான் நல்லதுக்காகத்தான் பண்றேன். இருந்தாலும் அவங்க ஏன் அதை தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகளும் பல எண்ணங்களும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் என்ன செய்வது என்று உங்களுக்கே தெரியாமல் பல சிந்தனைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எதிர்ப்பதற்கும் உங்களை விட்டு விலகுவதற்குமான வாய்ப்புகள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்கள் மற்றவங்களை புரிந்து கொண்ட மாதிரி மற்றவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். எவ்வளவுதான் கூட்டம் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே தனிமையாகத்தான் உணர உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே சோசியலாக இருந்து கொண்டே இருப்பீங்க. சோசியலாக எது சம்பந்தமாக வேண்டுமானாலும் உங்களிடம் பேசலாம். யார் என்ன கேட்டாலும் உடனே நீங்க பதில் கூறுவீங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள வெறுமை இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் நீங்கள் எவ்வளவுதான் கலகலவென்று சிரித்து கொண்டு பேசினாலும் உங்களை பற்றி நன்கு தெரிந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு கவலைகள் இருக்கிறது, எவ்வளவு மனிதர்களை நீங்கள் சந்தித்து வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆனால் இது போலியான சிரிப்பு கிடையாது. ஆனாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு சிரிப்பாக இல்லாமல் இருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி ஆகிவிட்டது என்று சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க சில இடங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, கிரௌடான ஒரு இடங்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நீங்க உங்களை மாத்திக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். ஆனால் உங்களால் அதை பண்ண முடியாது. ஆனா அந்த கூட்டத்துல உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க பேசக்கூடிய விதம், நீங்க பேசக்கூடிய முயற்சிகள், அது அனைத்தையுமே யாரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க இரண்டு உலகங்களுக்கு நடுவில் இருப்பது போல உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒண்ணு நீங்கள் மட்டுமே காட்டக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உலகம், மற்றொன்று நீங்கள் உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு உலகம். நீங்க கனவு உலகத்துல எப்பொழுதுமே வாழ நினைப்பீங்க. அந்த ஒரு உலகமும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதற்கு எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான உலகம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திடீரென எல்லா விதமான மாற்றங்களும் அதிகமாக நடக்கும். நீங்க நீங்க ஏதாவது பிளான் பண்ணிய விஷயங்கள் கூட பல முறைகள் அது திடீரென மாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை பிளான் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு கெடுதலாக மாறியிருக்கும். இது சில நேரங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா உங்களை வலிக்க வைத்திருக்கும். ஆனால் இந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மாற்றவும் வைத்திருக்கும். நீங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில சேலஞ்ச் மாதிரி தோன்றினாலும் இது உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மையாக நிச்சயமாக இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவும் உங்களுக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கும். ஆனால் போக போக ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்குள்ளேயும் சில கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க ஏன் தெரியுமா எல்லாரிடத்தும் இருந்து விலக ஆரம்பித்தீங்க? நீங்க ஆரம்பத்துல எல்லாரிடமும் மனது விட்டு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் ஆரம்பத்தில் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய கனெக்ட் என்பது
அவங்க கூட பழகக்கூடிய விதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருக்கும். அவர்கள் பழகுவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் பேசுவது, நீங்க முயற்சி செய்வது அது அனைத்தும் அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களும் ஏற்பட்டிருக்கும். இதனால ஒருவரை ஒருவர் எதிர்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு அது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸையும் தூரத்தையும் இதுவரைக்கும் மேம்படுத்தவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு மனிதரையும் ஈகோ பார்க்காம பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய மனமறிந்து உங்களுடைய பழகிய நபர்கள் மட்டும்தான் இறுதி வரைக்கும் உங்களுடன் இருப்பார்கள். உங்களுடைய மனம் அறியாம உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய கௌரவத்தை பார்த்தும் நீங்க நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தும் யாராவது உங்களிடம் பழகினார்கள் என்றால் அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில நிலைக்கவே நிலைக்காதுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு மாறுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தேவை கூட கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை தானாகவே மாறும். சரியான ஐடியா மட்டும் இருந்தாலே போதும். அந்த ஐடியாவை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று மாற்றங்கள் நிச்சயமாக தேடி வரும். மற்ற நபர்களின் வாழ்க்கை மாறி மெதுவான முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. வேகமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுவும் திடீரென்று ஏற்படும். திடீரென்று ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா அது உங்களுடைய மனதிற்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணுனா மற்றவங்களுக்கு பிடிக்கும் என்று அனைத்தையுமே அறிந்து நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எதையுமே மற்ற நபர்களையும் சரி, சில விஷயங்களையும் சரி, எதையுமே நீங்க தட்டி விடக்கூடாது, அவங்கள அவமதிக்க கூடாது அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அப்படி இருந்ததால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய தடவைகள் ஏமாற்றப்பட்டீங்க. நிறைய தடவைகள் அவமானங்களால் நீங்கள் கொந்தளிக்கவும் பட்டீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதனால நீங்க என்ன பண்ணுவது என்று தெரியாமல் உங்களையே நீங்கள் சில விஷயங்கள்ல உங்களுக்குள்ளே நீங்க பிரச்சனைகளை கூட ஆக்கிக் கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக மாற்றுங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதனால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தெளிவும் கிடைக்கும். அதே ஒரு நேரத்தில் நிலைத்தன்மையான ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. பல ஐடியாக்கள் உங்களுடைய மனதிற்குள் ஜம்ப் பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ணுனா நல்லா இருக்குமா அப்படின்னு பல ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் அதனை நினைத்து எது பண்ணுனா நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் பல கவலைகள் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். தினமும் உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையை எது நோக்கி கொண்டு போனோம் அப்படின்னு சில முறைகள் நீங்க யோசித்துக் கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நீங்க முதல்ல எந்த ஒரு எண்ணத்தில் பயணிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் பயணித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்க ஒரே ஒரு ஐடியாவுக்கு மட்டும் எப்பொழுதுமே கமிட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அது சம்பந்தமா நீங்க இன்வெஸ்ட் பண்றதாக இருக்கட்டும், அது சம்பந்தமாக உங்களுடைய வேலையை தொடங்குவதாக இருக்கட்டும், நிறைய ஐடியாக்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் எதையாவது ஒன்றை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவது என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். எதையாவது ஒன்றை தொடங்கிவிட்டு நீங்கள் அதிலிருந்து பின்ன வர முடியாது. அதை தொடங்கி விட்டீங்க அப்படின்னா முழுமைக்கும் அதனுள் நீங்க இறங்கிவிட வேண்டும். அதிலிருந்து பின்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய அதிபதி சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்திலோ காலை நேரத்திலோ சனி பகவானுக்கு அர்ச்சனையை செய்துவிட்டு சனி பகவானை 5 முறைகள் நீங்கள் வலம் வந்தால் போதுங்க. இதை மாதத்திற்கு ஒரு முறையாவது எப்படியாவது செய்து விடுங்கள். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சில நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொழிலில் ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கெரியர் சைடில் இருந்து நீங்கள் இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி உயர்கிறது, எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய மனமானது இந்த ஒரு நேரத்துல எந்த அளவுக்கு போர் அடித்து கொண்டிருந்தால் இனிமே எந்த அளவுக்கு மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும்.
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் நீங்கள் அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்று நினைத்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாததை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னேறாமல் அப்படியே நின்று கொண்டேதாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைத்து வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.